ஆச்சு மத படிச்சுட்டு மதஜி. ஓகேங்க மாதாஜி. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபினம் येन भूतले स्वयं रूपकदामह्यं तदादेशा पदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साक्षात् सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोबिकान्त राधाकान्त नमोऽस्तुते दप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். அப்ப இங்க நம்ம இப்ப பிரம்மதேவரோட பிரார்த்தனைகள் 21வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரார்த்தனைகள் மிக மிக முக்கியமானது. நாம் எவ்வாறு பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை அப்படிங்கிறதுனா ஒரு வியாபாரம் போல கிடையாது. அப்ப பகவானுடைய பெருமைகளை நாம் முதலில் கூற வேண்டும். இப்ப யார் வீட்டுக்காவது நம்ம கடன் வாங்க போறோம், கஷ்டத்துக்கு போன உடனே கடன் எனக்கு கொடுங்க, பணம் கொடுங்க, 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்க தாத்தா எனக்கு ரொம்ப பழக்கமானவர், அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நீங்களும் அது மாதிரிதான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உங்க உறவினர்கள் உங்களுடைய நெருங்கினவர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம மெதுவா இந்த மாதிரி எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பணிவோட கேட்பாங்க. அது போல பகவானிடம் பணிவாக அவரது கருணையான குணங்கள், அவரது புகழ் இதையெல்லாம் சொல்லி துதித்த பிறகு நம்மளுக்கு தேவை என்றால் அப்புறம் கேட்கணும். ஏன்னா தேவைப்படுவதை ஒரு பக்தன், தூய பக்தன் எப்பவுமே கேட்க மாட்டான். ஏன்னா பகவான் அகத்திலும் இருக்கிறார், புறத்திலும் இருக்கிறார். அப்போ ஒரு பக்தனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் எப்பொழுது பால் கொடுத்தால் அது உகந்த நேரமாக இருக்கும், எதை கொடுத்தால் சிறந்தது, ஒரு குழந்தைக்கு எப்ப கொடுக்கணும், எந்த நேரத்துல எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தெரியும். நீங்க ஒரு குழந்தைக்கு 5 டம்ளர் பாலை கொடுத்தா அது வாமிட் பண்ணிரும் இல்லைங்களா? அது மாதிரி பக்குவம் இல்லாத ஒரு பக்தனுக்கு பகவான் எதையும் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு பக்குவம் அடைந்ததுக்கு தகுந்த மாதிரி அவர் எப்ப கொடுக்கணுமோ, எது கொடுத்தால் பக்தனுக்கு நல்லதோ அந்த நேரத்துல அவனுக்கு கொடுக்குறார். இப்ப ஒருத்தனுக்கு லாட்டரியில ஒரு கோடி ரூபாய் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவனது விதிப்படி அடுத்த நேரம் திருடன் வர்றான். திருடன் இருக்கிறத சுருட்டிட்டு போறான்னு வைங்க. அப்போ 1 கோடி ரூபாய் அடித்து அவன் வீட்டுல பணம் வச்சிருக்கான். ஆனா அடுத்த நாள் அவன் திருட்டிட்டு போயிட்டானா என்ன லாபம் அவனுக்கு? ஏன்னா ஒருத்தன் கிடைக்க சந்தோஷப்படுறதை விட அதை இழக்கிறப்ப படுகின்ற மன வருத்தம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையானது. அப்ப பகவானுக்கு அதையும் தர்றதில்ல, இதையும் தர்றதில்ல. ஒரு பக்தனுக்கு நம்மளாம் நிறைய வாட்டி நினைப்போம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கின்றது. பகவான் நம்மளுக்கு என்ன தரணுமோ அதை அப்பப்ப தர்றார், எது நல்லதோ அதை தர்றார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். வாகனங்கள் வாங்குவாங்க, ஆனா அது அடிபட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் இழப்பு வரும், இல்ல பெரும் பொருள் இழப்பு வரும். இப்படி எத்தனையோ நடக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். ஏன்னா அவனுக்கு பிராப்தம் அதுதான். அப்ப பகவான் ஒரு பக்தனுக்கு அதை தர்றது கிடையாது.
ஏன்னா அவனுக்கு தருவாரு. ஆனா எப்ப தரணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா நாம நினைச்சுக்குவோம், ஆனா என்ன பாடுபட்டு என்ன பண்றது, என்னால வாங்க முடியல, எனக்கு கடவுள் பிராப்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படி புலம்புவோம். ஆனா பகவானுக்கு தெரியும், இப்ப கொடுத்தா இவனுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் முக்காலமும் உணர்ந்தவர். திரிகால ஞானிகளாக முனிவர்கள் கூட விளங்கும் போது பகவான் அவர்களோட ஒரு சிறு துரும்பு, அவர்களுக்கே அதெல்லாம் தெரியும் போது பகவானுக்கு நம்மளுடைய முற்பிறவி, பல பிறவிகளுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், இனி எப்படி இருக்க போறோம் அனைத்தும் அறிந்தவர். ஏன்னா அவர் திவ்யமானவர். அப்ப அவர் தன் பக்தனுக்கு எதை கொடுக்கணுங்கிறது, எப்ப கொடுக்கணுங்கிறது அனைத்தும் அறிவார். அப்ப இங்க இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களும் நீர் மகிழ்ச்சியாக நித்திரை கொள்ளும் பொழுது உமது உன்னத வயிற்றுள் நிலை பெற்றுள்ளன. இப்போது உமது துயில் கலைந்து விட்டது. உமது விழிகளோ எழில்மிக்க செந்தாமரை மலர் போல அலர்ந்து சிரிக்கின்றன. அப்ப பகவானுடைய ஒவ்வொரு அவயங்களும் தாமரைக்கு, கண்கள் தாமரை மலர் இதழ் போல இருக்கின்றது, தாமரை இதழ் போல அவரது உதடுகள் இருக்கின்றது, தாமரை பூ போன்ற பாதங்கள், தாமரை பொற்பாதங்கள், இப்படி தாமரை மிகவும் பகவானுக்கு உகந்தது. அப்போ தாமரை மலர்களை நாம பகவானுக்கு அர்ப்பணிப்போம். அப்ப இங்க அந்த தாமரை மலர் போலத்தான் அந்த லோகங்கள், வைகுண்ட லோகங்கள், அந்த உள்ள இருக்கிற சென்ட்ரல் இருக்கிற அந்த மகரந்தம், அது கோலோக பிருந்தாவனம், அதை சுற்றிலும் பல இதழ்கள், அதுல வைகுண்டங்கள், இதெல்லாம் நாம பாக்குறோம். அப்ப பகவான் நித்திரை கொண்டிருக்கிறார் எப்போ அப்படின்னா, அவர் மூச்சை உள்ள இழுக்கும் போது அனைத்து லோகங்களும் அவரது உடம்புல போய் விஸ்வரூபம், விராட் ரூபத்துல போய் உள்ள உறையுது. அப்ப அவர் மூச்சை வெளியில விடும்போது பல பிரபஞ்சங்கள் வெளியில வருது. அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள அவர் கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணுவாக அதுக்குள்ள மறுபடியும் அவர் உள்ள நுழைகிறார். அணுவுக்குள்ளும் அணுவாக ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளும் நிலைகிறார். பிரபஞ்சத்துக்குள்ளே நிலை பெறுகிறார். இப்படி அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நாபிக்கமலத்துல இருந்து பிரம்மா வராரு. பிரம்மாட்ட அவர் 2வது படைப்பை கொடுக்கிறாரு. இப்படி போயிட்டே இருக்கு. அததான் இங்க பிரம்மதேவர் பிரார்த்தனையில சொல்றார். அப்ப பிரம்மதேவர் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 வரை இருக்கும் அர்ச்சனை ஒழுங்குமுறை விதிகளை உபதேசிக்கிறார். அப்ப படுக்கையிலிருந்து பக்தர்கள் எழுந்த உடனே பகவானை பிரார்த்திக்க வேண்டும். அதனாலதான் நாம பிரார்த்தனை செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப அதிகாலையில் செய்ய வேண்டிய மங்கள ஆரத்தி போன்ற ஒழுங்குமுறை விதிகளும் கூட உள்ளன. அப்ப மங்கள ஆரத்திங்கிறது முக்கியமானது. காலையில எழுந்த உடனே மங்கள ஆரத்தி பண்றது. அப்ப அர்ச்சனையின் முக்கியத்துவத்தை உணராத பக்தர் அல்லாதார் ஒழுங்குமுறை விதிகளை விமர்சனம் செய்கின்றனர். ஏன்னா இது வைதி பக்தி. ஒழுங்குமுறை விதி அப்படின்னாலே, ஏன்னா நம்ம எல்லாம் விதிப்படிதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட ராகானுக பக்தி கிடையாது. ஸ்பான்டேனியஸ் லவ், பார்த்த உடனே அன்பு வர்றது. அப்ப பகவானை பற்றி நம்ம அவரது விக்கிரகத்துல பார்த்தாலோ இல்ல அவரை பற்றி கேட்டவுடனே எனக்கு அன்பு வந்துருச்சுன்னு இங்க யாருமே கிடையாது. ஏன்னா நாம பல கோடி ஜென்மங்களாக பகவானை மறந்து இந்த ஜடத்துல மூழ்கி இருக்கிறோம். நான் உடல் அல்ல, ஆத்மா என்கின்ற உணர்வு நம்ம கிட்ட கிடையாது. அப்ப பகவானை பத்தி எப்படி நம்மளை பத்தியே தெரியாதப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு மேல உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிற பகவானை தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா நம்ம பார்வை எல்லாமே ஜடப்பார்வை, நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஜடத்தில் நிறைந்திருக்கின்றது. அப்போ நம்ம புரிதலும் ஜட ரீதியான புரிதல். கண்ணுல எதை பாக்குறோமோ அதைத்தான் நாம புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அது புரிதல் கிடையாது. எல்லாமே அது பௌதிகம். அப்ப ஆன்மீகம் என்பது சூட்சுமமானது. அது வெளியில் தெரியாது, உணரத்தான் முடியும். அப்ப அருவவாதிகள் தலைகீழா சிந்திக்கிறாங்க. பகவானுக்கு உருவம் இல்ல, ஜடத்திற்கு உருவம் இருக்கும் என்றால் ஆத்மா உருவமற்றதாகவே இருக்க வேண்டும் என கருதுகின்றனர். ஜடம் உறங்கும் என்றால் ஆத்மா உறங்காது. அர்ச்சனை வழிபாட்டில் தெய்வமூர்த்தம் உறங்குகிறது என்று கூறினால் அவர்கள் அர்ச்சனை என்பது மாயை என்கின்றனர். அப்ப நினைச்சுக்கிறாங்க பகவான் உம் ஆத்மா உருவமற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவான் உருவமற்றவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்களோட குருட்டுத்தனமான பார்வை. இப்ப வேதங்கள் என்னும் உயர்ந்த ஆதாரங்களிலிருந்து பெறப்படும் அறிவானது நிலையானது. இப்ப வேதம் தான் நம்மளுக்கு தாய் போன்றது. இப்ப வேதமாக பகவான் இருக்கின்றார். பகவான் தான் அவர் திருவாயிலிருந்து தான் வேதங்கள் சொல்லப்படுகிறது.
வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு. அப்போ அக்னிச்சா ஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. அப்ப வேதம் தாயை போன்றது. அப்ப தாயை யாருமே பழிக்க மாட்டாங்க. அப்ப அந்த தாய் தான் நம்மளுக்கு தந்தை யார் என்பதை காட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதை சந்தேகப்படுறவங்களுக்கு நிம்மதி கிடையாது. வினஷ்யதி. இப்ப பகவான் இங்க பாம்பு படுக்கையில படுத்திருக்காரு. ஆனா இவங்க நினைக்கிறாங்க தண்ணிக்குள்ள எப்படி படுத்திருக்கிறார் அப்படின்னு. இப்ப பகவான் சீறி வரும் அலைகளுக்கிடையில் சுகமாக நித்திரை கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்து அவர் எந்த சூழ்நிலைகளிலும் பாதிக்கப்படாது தனது உன்னத விருப்பத்தின் பேரில் எதையும் செய்யும் ஆற்றல் மிக்கவர். ஏன்னா பகவான் படைக்கிறது அழிக்கும் போதும் சரி, படைக்கும் போதும் சரி, அந்த பிரளய நீர் பயங்கரமா பிரளயம் அப்படின்னாலே இப்ப நாம சாதாரணமா இங்க பாக்குறதுன்னா சுனாமி பார்த்திருக்கிறோம். அந்த சுனாமிக்கே இந்த இடம் தாங்க மாட்டேங்குது. சுனாமியை விட பல லட்சம் மடங்கு அதிகமான அலைகள், அந்த சூறாவளி, நெருப்பு எல்லாமே, பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆட்டங்கண்டுடும். நெருப்பு ஒரு பக்கம் அப்படியே தகிக்கும். எந்த உயிர்வாழியும் மிஞ்ச முடியாது. நிலத்துக்கடியிலையும் சரி, நீர்லயும் சரி, வானத்திலையும் சரி, எந்த உயிர்வாழியும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு சூறாவளி காற்று ஒரு பக்கம் இருக்கும், நெருப்பு ஒரு பக்கம் எரியும், கடல்கள் சீற்றம் கொந்தளிச்சிட்டு இருக்கும். அப்ப எங்கேயுமே எந்த உயிர்வாழியும் மிஞ்சாது. அந்த முழு பிரளயத்தின் போது எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த ஜீவராசிகள் அவ்யக்த நிலையில், தோன்றாத நிலையில் போய் பகவானோட உடம்புல ஐக்கியமாயிருவாங்க. மறுபடியும் பகவான் நித்திரை கொண்டு மறுபடியும் அவர் முழிக்கும் போது மறுபடியும் மூச்சு காற்றை வெளிவிடுவார். அப்ப பிரபஞ்சங்கள் எல்லாம் மறுபடியும் உருவாக்கப்படுகின்றது. மறுபடியும் இந்த உயிர்வாழிகள் அதனதன் நிலைக்கு ஏற்ப எல்லாரும் ஒரே மாதிரி தோன்றது கிடையாது. யார் எந்தெந்த குணத்திலோட, எந்தெந்த உணர்வோட அவர்கிட்ட ஐக்கியமானாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சத்தியலோகத்திலேயோ இல்ல துவாபர லோகத்திலேயோ இல்ல இந்த மாதிரி கலியுகத்திலோ அவங்க மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். பிரம்மா மூலமா பிரஜாபதிகள் அவங்கள மறுபடியும் தோற்றுவிக்கிறாங்க. இப்படி படைப்பு பூதுவா பிரளியதே அப்படின்னு தோற்றுவிக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்பட்டு இந்த சதுர் யுகங்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இங்க மாபெரும் தவறு யாதெனில் பகவானை தங்களிடம் ஒரு சிலர் ஒப்பிட்டு பாக்குறாங்க. இது பௌதிக சிந்தனை. அப்ப இந்த உலகியல் அடிப்படையில் அமைந்த இதுவல்ல அதுவல்ல நேத்தி நேத்தி என்பது இது போன்ற சிந்தனை முழுமுதற் கடவுளை அவர் இருக்கும் நிலையில் அறிந்து கொள்வதற்கு ஒரு நாளும் உதவாது. இப்ப அந்த பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க, ஞானிகள், சில ஞானிகள்லாம் நேத்தி நேத்தின்னு சொல்லி எனக்கு இது வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு வேற எந்த பந்தமும் வேண்டாம், எனக்கு துணி வேண்டாம், ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு இல்ல கோவணமே இல்லாம கூட நிர்வாணமாக நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன். அப்ப எதுவுமே வேண்டாம் எனக்கு, நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், அதனால நான் பெரிய உயர்ந்த ஞானி. அப்ப நேத்தி நேத்தி இல்ல இல்ல, இதுவா பஞ்சபூதங்களா, இந்த உலகம் எதுல இருந்து உருவாச்சு, இது இல்ல அது இல்ல, அப்ப இதுதான் முக்கிய காரணம் இல்ல. அப்படி ஒவ்வொன்னே 24 மூலக்கூறுகளையும் ஆராய்ந்து கடைசியில எங்க வருவாங்க, ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க. ஓ, ஆத்மா இருக்கங்காட்டிக்குத்தான் இந்த உடல் இயங்குது. அப்ப இதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன, பரமாத்மா அப்படின்னு ஒரு சிலர் மட்டுமே உணர்கிறார்கள். அது யாரு, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூதுர்லப. அப்படிப்பட்ட ஞானிகள்ல பகூனாம் ஜென்மனாம் பல பல ஜென்மங்களுக்கு பின்னரே ஒருவர் வாசுதேவன் தான் சர்வமிதி, எல்லாம் இவர்தான் அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக மிக அரிதானவர்கள். அப்ப நீங்க பல ஆண்டுகள் தவம் செய்தாலும் பல யுகங்கள் தவம் செய்தாலும் பகவானை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஞானிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் பகவானை பற்றி அறியக்கூடிய ஞானம் வராது. அதுல சிறு பக்தி இருந்தால் மட்டுமே அந்த ஞானம் கூட உபயோகப்படும். பக்தி இல்லாத வெற்று ஞானம். அப்ப மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி.
சிலருக்கு யோக மிஸ்ர பக்தி, சிலருக்கு கர்ம மிஸ்ர பக்தி. இப்படி பக்தியிலேயே கீழ்நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை பல நிலைகள் இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு ஒரே ஒரு நிலைதான். என்னன்னா அது தூய பக்தி ஒன்று. அந்த தூய பக்தி மிகவும் எளிதானது. நீங்க யம, நியம, ஆச்சன, பிராணயாமா, பிரத்யங்காரா இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க ஒரு கதவை திறந்தா உள்ள போயிடலாம். ஆனா இந்த முட்டாள்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பல கதவுகளை திறந்து தேடி 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 கடைசியில மெயின் டோருக்கு வருவாங்க. நாமெல்லாம் மெயின் டோர்ல நேரா போய் கதவை திறந்து கோலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா தூய பக்திங்கிறது மிகவும் வலிமையானது. ஆனா அது கிடைக்கிறது தான் ரொம்ப சுதுர்லபம். அடுத்தது ஸ்லோகம் 22. சோயம் சமஸ்த ஜகதாம் சுக்ருத் ஏக ஆத்மா சத்வேன யன் மிருடயதே பகவான் பகேன தேனேவ மே திருஷம் அனுஸ்பிருஷதாத் யதாஹம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ரஷ்யாமி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணுவீங்களா? ஒரே நிமிஷம் மாதாஜி, இது முடிச்சிடறேன். ம். ஸ்ரஷ்யாமி பூர்வபத்திதம் பிரணத பிரியோ அஷனௌ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேளுங்க. கேட்கணும். அருவவாதிகள் எப்பொழுதும் தலைகீழாகவே சிந்திக்கின்றனர். அவர்கள் ஜடத்திற்கு உருவம் இருக்கும் என்றால் ஆத்மா உருவமற்றதாகவே இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். ஜடம் உறங்கும் என்றால் ஆத்மா உறங்காது. அது என்ன மெசேஜ்? இது புரியல எனக்கு. இல்ல, அருவவாதிகள் எப்படி நீங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜடத்திற்கு உருவம் இருக்கு இல்லைங்களா? ஜடம்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா ஆத்மாக்கு உருவம் இருக்காதுன்னு கருதுறாங்க. ஓ கரெக்ட். ஓகே ஓகே, சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஆத்மாக்கு உருவம் இருக்காது அப்படின்னா, ஆத்மாங்கிறது நாம சிறு துணுக்கு இல்லைங்களா? அப்ப பரமாத்மா, ஆத்மாவுக்கெல்லாம் தலைவர் யாரு? பரமாத்மா. அப்ப பரமாத்மாவுக்கும் உருவம் இருக்காது. அவங்க எதுக்கு இந்த ஆத்மாக்கு உருவம் இருக்காதுன்னு சொல்றாங்க? மெயினா பரமாத்மாவுக்கு போறக்கு. கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில தான் பேசுறாங்க இதையவே. சரி சரி. அப்ப ஜடம் உறங்குகிறது என்றால் ஆத்மா உறங்காது. அவங்களுடைய கொள்கை, அருவவாதியோட கொள்கை. ஆமாங்க. ஜடம் உறங்கும் என்றால், ஏன்னா அதுக்கு அசைவு கிடையாது ஜடத்துக்கு. அப்ப ஆத்மா உறங்காது அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி. அப்ப அர்ச்சனை வழிபாட்டில் தெய்வ மூர்த்தம் உறங்குகிறது என்று கூறினால் அவர்கள் அர்ச்சனை என்பது மாயை என்கின்றனர். இப்ப அர்ச்சனை வழிபாடுனா விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாட்டுல நாம என்ன பண்றோம்? பகவானை உறங்க வைக்கிறோம். அப்ப எப்படி உங்க பகவான் உறங்குகிறார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நாம எப்படி உறங்க வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சகுன வழிபாடு. அப்ப பகவான் மேல இருந்து கீழே எதுக்காக வர்றாரு அப்படின்னா, நம்மளோட லெவல்ல இறங்கி வந்து தானும் உறங்குகின்றேன், நானும் சாப்பிடுறேன், நானும் குளிக்கிறேன். எப்படி ஒரு யசோதா மாதாக்கு ஒரு மகனாக பிறந்து அவரும் அதே மாதிரி ஒரு மகனாகவே நடந்துக்கிறார். ஒரு குழந்தையா அழுகிறாரு, சிரிக்கிறாரு, அடிச்சா ஓடுறாரு. ஆனா உண்மையில பகவான் அப்படிப்பட்டவரான்னு கேட்டா கிடையாது. அப்ப பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவர் சகுன முக்குணங்கள்ல அவரும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனா அவர் முக்குணங்கள்ல இல்ல. இது அந்த மாயின் தோற்றம். அந்த கண் கொண்டு ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்த்தால் அது அவருக்கு இல்லைங்கிறது தெரியும். ஆனா சாதாரண கண்கள்ல, மாயோட கண்கள்ல பார்த்தா நம்மளுக்கு பகவானும் ஓடுறாரு, அப்பா அடிக்கி பயந்துக்கிறாரு, தூங்குறாரு, அப்பா நிஜமாவே தூங்குறாரு. பகவான் உறங்குவதும் இல்லை, என்றுமே உறங்குறது கிடையாது. அவருக்கு உறக்கமெல்லாம் கிடையாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மாயைக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு உறக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஆனா நம்ம படைக்கிறோம். எதனால? அன்பின் இதனால படிக்கிறோம். நாம அன்பினால நாம நீர் கொடுக்கிறோம், அன்புனால அவருக்கு உறங்க வைக்கிறோம். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. இங்க வந்து ஜடம்ங்கிறது எதை மீன் பண்ணுது? ஜடம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுங்க மாதாஜி? மாதாஜி இடையில பேசுற மாதிரி இருக்கு, யாருன்னு பாருங்க கொஞ்சம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. இங்க இந்த பொருள் வந்து ஜடம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி எடுத்துக்கிறதுங்க மாதாஜி? ஜடம் உறங்கும் என்றால் ஆத்மா உறங்காது அப்படிங்கிறாங்க. அப்போ ஜடம்னா
நீங்க பாக்குறீங்கல்ல, கல்லு, மண்ணு, சேரு, கட்டில், கட்டடம் இதெல்லாம் உறக்கம் அப்படின்னா அசைவற்ற நிலை அவங்க குறிப்பிடுறது. அப்போ சரி. அசைவற்ற நிலையில இருக்கு. அப்போ நாம ஜடம்னு சொல்றோம் இல்லைங்களா? நாம ஆமாங்க. ஜடம்னு சொல்றோம். ஏன்னா ஆமாங்க. நாம ஜட பொருட்களால் உருவாக்கப்பட்டவங்க, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவங்க. ஆமாங்க. ஆனா நாம எப்படி அசைறோம்? ஆத்மா இருக்கிறதுனால. உயிர். அப்ப சரி. ஆத்மா தான் முக்கியமானது. சரிங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க அர்ச்சனை வழிபாட்டில் தெய்வ மூர்த்தம் உறங்குது அப்படின்னா, தெய்வ மூர்த்தங்கிறது அவங்க ஜடம்னு நினைக்கிறாங்க சரிங்க. என்று கூறினால் அர்ச்சனை என்பது மாயை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பகவான் வந்து பகவானை பத்தி நாம என்ன சொல்றோம்? பகவான் என்றும் உறங்காதவர். ஆனா அவங்க நினைக்கிறாங்க சிலை அப்படின்னா அது ஒரு ஜடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. சரிங்க மாதாஜி. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அது பரமாத்மா. உள்ள வந்து பரமாத்மா. உள்ள புரியுது. பரமாத்மா இருக்கிறார். சோ சரி. அவங்க எல்லாமே தவறா நினைக்கிறாங்க. மாதாஜி ஆத்மா வந்து உருவமற்றதா அதே ஒரு கன்ஃபியூஸா இருக்கு மாதாஜி. ஆத்மா ஆத்மாவுக்கு உருவம் இருக்கின்றது மாதாஜி. ஆனா அது ஆன்மீக உருவம் ஆத்மாக்கு. அதுதான் சச்சித் ஆனந்தமயமானது. ஆனா நாம இப்ப எடுத்திருக்கிற உருவம் வந்து ஜட உருவம். அது ஜட உருவத்தால அது இப்ப மூடப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான ஸ்வரூபம் என்ன ஆத்மாக்குன்னா ஆன்மீக உருவத்துல இருக்கிறது தான் உண்மையான ஸ்வரூபம். அந்த ஆத்மா இங்க வந்து ஜட உடலை எடுத்து அடைப்பட்டு 9 வாயில் குடிலை அப்படிங்கிற நிலையில இங்க அடைப்பட்டு கிடக்கு. ஓ, மேல போனதுக்கு அப்புறம் இன்னொரு உடல் வருமாங்க மாதாஜி? ஆமாங்க, அதுதான் நம்மளோட நித்திய உடல், உடல். ஆன்மீக உடல். அந்த ஆன்மீக உடலுக்கு என்றும் அழிவு கிடையாது, என்றும் இளமையானது. அதுக்கு தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜராலாம் கிடையாது. ஸ்தூல உடல் ஆயிருக்கு. ஸ்தூல உடல் வந்துருமாங்க மாதாஜி? ஆத்மா அது ஸ்வரூபம் மாதாஜி. ஸ்தூல சூட்சும எல்லாம் கிடையாது. அதுல ஒரே உடல் தான். அதுல ஆன்மா வேற கிடையாது, உடல் வேற கிடையாது, ஒரே உடல். எப்படி பகவானுடைய உடல் திவ்யமானதோ அதே போல நாம ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு திவ்யமான உடல் கிடைக்கும். அந்த உடலுக்கு அழிவு கிடையாது. இப்ப கூட நம்ம அந்த உடலை அங்க வச்சிருக்காங்க, நம்மளோட ஆன்மீக உடலை அங்க வச்சிருக்காங்க. நம்ம இங்கிருந்து ஆத்மா போன உடனே நம்மளுக்கு தகுதி இருந்ததுன்னா அதுல போய் நம்ம அந்த உடலை போட்டுட்டு போயிடலாம். நாம தான் இங்க ஜட உடல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து இதுக்குள்ள அடைஞ்சு கிடந்துட்டு நம்மளுக்கு நோய், மலம், மூத்திரம், சளி அப்படின்னு இதுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறோம். ஆனா ஆன்மீக உடலுக்கு இந்த கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆன்மீக உடல்ல என்றுமே நாம இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நித்தியமான உடல். இது அனித்தியமான உடல். இது வந்து அழியக்கூடியது. இதுல வந்து நாடி நரம்பு எல்லாம் வந்து நம்மளுக்கு பழுதுபட்டு இருக்கும். வயசாக அணுக்கள் வந்து குறைஞ்சிட்டு போகும்போது நம்மளுக்கு கண்கள் கொஞ்சம் மங்கும், காது கேட்கறது குறையும், மூட்டு வலி வரும், முதுகு வலி வரும், நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சு போகும், தோலெல்லாம் சுருங்கி நாம கன்றாவியா இருப்போம் பாக்குறதுக்கு வயதாக. அப்ப இளமையான தோற்றத்துல இருந்த போட்டோவை எடுத்து நாம பார்த்தோம்னா இப்படியும் இருந்தனா அப்படின்ற மாதிரி தெரியும். அப்ப நம்மள வந்து வயசான அப்புறம் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம இதே மாதிரி இருப்போம், நம்மள வயசான நாம இதே தெம்போட இருப்போம். அதனாலதான் நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்ற திருநாமம் அப்படின்னு சொல்றார் குலசேகர ஆழ்வார். அப்ப வாதம், பித்தம், கபம் எல்லாம் என்னை வந்து தாக்கும் போது என்னால பேச முடியாது, என்னால சிந்திச்சு பார்க்க முடியாது உன்னை. அதனால இப்பவே நான் நிறைய உன்னோட நாமத்தை சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி பகவானோட திருநாமத்தை அவரை சொல்லிட்டே இருப்பார். அவருடைய முகுந்த மாலை சோஸ்திரங்கள் அப்படியே படிச்சோம் அப்படின்னா அவ்வளவு இனிமையானது. ஒரு பக்தனுடைய இது பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கும். சரிங்க, அடுத்த ஸ்லோகம் 22 மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. முழுமுதற் காரணமாகிய பகவான் என் மீது தமது கருணையினை பொழிவாராக. அவர் ஒருவரே இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்களின் ஒரே நண்பரும் ஆத்மாவும் ஆவார்.
மேலும் அவர் தமது 6 வகை வளங்களினால் அவர்கள் இறுதி இன்பம் பெறுவதற்காக அவர்களை காக்கவும் செய்கிறார். நானும் பகவானுக்கு மிகவும் விருப்பமான சரணடைந்த ஆத்மா. ஆதலினால் அவர் முன்பு போல நான் படைப்பதற்குரிய அகநோக்கினை கொடுத்து அருள் புரிவாராக. பொருளுரை. ஆண் தகையாளர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் எனப்படும் முழுமுதற் கடவுள் மண்ணுலகம், விண்ணுலகம் ஆகியவற்றில் உள்ள அனைவரின் பாதுகாவலர் ஆவார். உயிர் பொருள்களின் பகவானுக்கு இடையே நித்தியமான இயற்கை அன்பு நிலவுகின்ற காரணத்தினால் அவரே அனைவரின் உயிரும் நட்பும் ஆவார். அவர் ஒருவரே அனைவரின் நண்பர் மற்றும் நலன் விரும்பி ஆவார். அவர் இருவர் அல்லர், ஒருவரே ஆவார். பகவான் தமது 6 வகையான உன்னத வளங்களினால் அனைத்து உயிர்களையும் காப்பதினால் அவர் பகவான் அல்லது முழுமுதற் கடவுள் என்றறியப்படுகிறார். பிரம்மதேவர் அவர் கருணையை வேண்டுகிறார். ஏனெனில் அக்கருணைதான் பிரம்மாவின் படைப்பு தொழிலுக்கு முன்பு உதவியது போல இன்றும் உதவக்கூடியதாகும். பகவானின் அளவற்ற கருணையினாலேயே அவர் உலகில் மற்றும் ஆன்மீக சான்றோர்களாக மாரீசி மற்றும் நாரதர் போன்றவர்களை படைக்கும் திறன் பெற்றார். பிரம்மதேவர் பகவானை துதிக்கிறார் என்றால் பகவான் தம்மை சரணடைந்த ஆத்மாவிடமிருந்து மிகவும் அன்புடையவர் என்பதை அவர் நன்கு அறிந்தவர் என்பதே காரணமாகும். சரணடைந்த ஆத்மாவானவன் பகவானை தவிர வேறு எதனையும் அறிந்திலன். ஆதலினால் பகவான் அந்த ஆத்மாவின் மீது மிகவும் அன்பு பாராட்டுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பகவான் தான் சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதிம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பகவான் எல்லாருக்கும் சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நண்பர் அவர் ஒருவரே ஒருவர் தான். ஏன்னா நம்ம இங்க ஜட உலகுல பாக்குறோம், யார் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பும் தூய்மையானது கிடையாது, கலப்படம் மிகுந்தது. ஆனா பகவான் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பு கலப்படம் இல்லாது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பகவானுக்கு எதுவும் தேவை கிடையாது. அவர் தூய அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம ஒருத்தர் மேல அன்பு வச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு மகனா இருந்தா அந்த மகன் என்னை பின்னாடி காப்பாற்ற வேண்டும், என்னை நல்லா பேணி காக்க வேண்டும். ஒரு கணவனாக இருந்தால் அவன் எனக்கு தரணும், அவன் எல்லா சுகங்களை தந்தாதான் கணவன். ஒரு மனைவியா இருந்தா சமைச்சு போட்டாதான் மனைவி. இது மாதிரி எதிர்பார்ப்புகளுடன் கூடிய அன்பு, இது கலப்படமான அன்பு. ஆனால் பகவான் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு தூய்மையானது. ஏன்னா பகவானுக்கு நம்ம கிட்ட இருந்து எதுவுமே தேவைப்படாது, தேவையும் கிடையாது. ஏன்னா அவர் ஆத்மராமா, மிகவும் கருணை மிக்கவர். அளவற்ற கருணையினால்தான் இந்த உலகம் மற்றும் ஆன்மீக சான்றோர்களான மரீச்சி மற்றும் நாரதர் போன்றோர்கள் படைக்கும் திறன் பெற்றனர். பிரம்மதேவரும் துதிக்கிறார் அப்படின்னா அவருக்கும் அந்த படைப்பு திறனை யார் கொடுத்தா? பகவான் தான் கொடுத்தார். அப்ப நாம இயங்குகின்றோம், நம்மளுடைய கைகள் உயர்த்த முடியுது, கால்கள் நடக்க முடியுது, கண்கள் பார்க்க முடியுது, காது கேட்க முடியுது. அது காரணம் என்ன? பகவான் தான். ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றி சொன்னால் கூட, பல கோடி ஜென்மங்களால நாம நன்றி சொன்னால் கூட அது ஈடு இணை ஆகாது. ஆனா நாம நினைச்சு பாக்குறோமா பகவான? யாரோ குடுக்குறாங்க, மேல இருந்து மழை பெய்யுது, அந்த தண்ணிய நான் குடிக்கிறேன், குளிக்கிறேன், எப்படி வேணா யூஸ் பண்றேன். ஆனா அதுக்கு நன்றி சொல்றேனா? கிடையாது. ஒரு நிமிடமும் நாம நன்றி சொன்னால் கூட அது மிகையாகாது. பகவானுக்கு நாம் அந்த கடனை எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால செலுத்த முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு காரணமற்ற அன்பு. ஆனா நான் எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல, நான் உனக்கு அத்தனை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? நான் இவ்வளவு கொடுத்தனே, என்னை அவமானப்படுத்திருக்கியே அப்படின்னு நாம எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அதனால நம்ம அன்பு தூய்மையானது கிடையாது. ஆனால் பகவான் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மிக 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 தூய்மையானது. அதனாலதான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர், எல்லாம் நிறைந்தவர். அவருக்கு 6 விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கின்றது. அவர்கிட்ட அழகு, செல்வம், வீரம், புகழ், துறவு, அப்படி எல்லா நற்குணங்களும் நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் பகவான். அப்படின்னா அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிறைந்த உள்ளடங்கியவர். அந்த பகவான் தான் வசுதேவரின் மைந்தரான வாசுதேவர். அதனாலதான் அவர் வாசுதேவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப பக்தர்கள் மேல ரொம்ப பிரியமுடையவர். அதனால்தான் பக்தர்களோட நேம் வச்சு கூப்பிடும் போது
யசோதநந்தன், நந்தநந்தன், வாசுதேவர் அப்படின்னு சொல்லி அவர் ராதா கிருஷ்ணர் அப்படின்னு பக்தர்களுடைய பேர் வச்சு கூப்பிடும்போது அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்தது பதம் 23. ஹேச பிரபன்ன வரதோ ரமயாத்ம சக்தியா யத்யத் கரிஷ்யதே கிருஹீத குணாவதார தஸ்மின் ஸ்வவிக்ரம் இதம் ஸ்ருஜதோ அபிஷேதோ யக்ஞீத சர்ம சமலம் சயதா விஜக்ஞாம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மத்தச்சி. படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான பரமபுருஷ பகவானே எப்பொழுதும் தம்மை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு வரமருள்பவராக இருக்கிறார். அவரது செயல்கள் அனைத்தும் அவரது அகச்சக்தியான ரமா அல்லது அதிர்ஷ்ட தேவனியின் மூலமே சட்டமாக்கப்படுகிறது. அவரது செயலான படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். மேலும் நான் எனது தொழிலின் மூலம் உலகப்பற்றால் பாதிப்படைய கூடாது என்றும் பிரார்த்திக்கிறேன். ஏனெனில் அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதாக்கு ஜெய். பொருளுரை. உலகம் என்னும் பிரபஞ்சத்தினை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலை பொறுத்தமட்டில் ஜட இயற்கையின் முக்குணங்களின் அவதாரமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மூவர் இருக்கின்றனர். ஆனால் பகவானின் அகச்சக்தியில் தோன்றும் விஷ்ணு அவதாரம் மொத்த செயல்களின் பரமசக்தியாக விளங்குகிறார். படைப்பு தொழிலுக்கு துணையாக விளங்கும் பிரம்ம தேவரோ தானே படைப்பவர் என்னும் வீண் கர்வம் தன்னை அண்டாதிருக்கும் பொருட்டு தாம் எப்பொழுதும் பகவானின் துணை கருவியாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். இதுதான் பரமபுருஷ பகவானை நம் மீது அன்பு கொள்ளச் செய்வதற்கும் அவரிடமிருந்து ஆசி பெறுவதற்குமான சிறந்த வழியாகும். மூடர்கள் தாங்கள் செய்யும் அனைத்திற்கும் உண்டான பெருமையினை தாமே அடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். மாறாக புத்திமான்களோ பரமபுருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்பதனை நன்கு அறிந்திருக்கின்றனர். அதனால் அதிசயத்தக்க படைப்புகள் அனைத்தின் பெருமையும் அவரை மட்டுமே அடைதல் வேண்டும். ஆன்மீக உணர்வின் மூலமே ஒருவன் உலக பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று பகவானின் அருளை பெற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ உலக நடப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா, பிரகிருதேக கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. அப்போ அகங்கார விமூடாத்மா, அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட நிறைய இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம், இதுதான் நம்மளோட சூட்சும உடம்பு. ஸ்தூல உடம்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகின்ற பஞ்சபூதங்கள் அடங்கியது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆனா அந்த அகங்காரம் இரண்டு வகைப்படும். ஒண்ணு பொய் அகங்காரம், இன்னொன்னு உண்மையான அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்ன அப்படின்னா, நான் பகவானுடைய சேவகன். அப்போ இந்த பகவானுடைய சேவகன் என்கின்ற நிலையை மறந்து நான் தான் கர்த்தா, அகம் போக்தா, நானே செய்பவன், நானே அனுபவிப்பாளன் என்கின்ற நிலை இந்த மாயினால் உருவாக்கப்படுகின்றது. அதனாலதான் நாம எல்லாம் நினைக்கிறோம், நான் இந்த உடம்புனால ஒரு நாடக நடிகன் வேஷம் போட்டிருக்கேன், நான் ஒரு பெண், நான் ஒரு இந்த வீட்டோட முதலாளி, இந்த இடத்துக்கு நான் தான் எஜமானன், இந்த கம்பெனிக்கு நான் தான் எஜமானன், நான் தான் இந்த வீட்டோட கணவன், நான் தான் இந்த வீட்டின் தலைவன், தலைவி, அப்ப இந்த குழந்தைக்கு நான் தான் தாய், அப்ப இந்த குழந்தையோட கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கு, இப்படின்னு நான் நான் எனது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம ஆழ்த்தி விடுகின்றது. அப்ப பிரம்மதேவர் இதை நன்கு உணர்ந்தவர் ஆதலால் அவர் சொல்றாரு பிரார்த்தனையில, பகவான்கிட்ட கேட்கிறாரு, தயவு செஞ்சு எனக்கு அந்த எண்ணத்தை கொடுக்காத. ஏன்னா பகவான் தான் சக்தி அளிக்கின்றார் பிரம்மதேவருக்கு. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு அந்த வேதங்கள் ஞானத்தை புகட்டி படைப்புக்குண்டான சக்தியை அளிப்பவர். அதனால பிரம்மதேவர் சக்தி அளிக்கப்பட்டவர். நாம கூட அப்படித்தான். நாம வெறும் பொம்மலாட்ட பொம்மை மாதிரி. நம்ம இயக்குவது யாரு? பகவானுடைய கண்ட்ரோல்ல இருந்தா பகவான் இயக்குறாரு, இல்லைன்னா நான் மாயோட கண்ட்ரோல்ல இருந்தா மாயை நம்ம முக்குணங்கள் மூலமா நம்ம இயக்குது. ஆனா நான் நினைக்கிறேன் நான் தான் செய்யறேன். சோ இந்த நான் எனது என்கின்ற அகங்காரம், மமகாரம் நமது ஞானக்கண்ணை மறைக்கின்றது.
அந்த அந்த மாதிரி ஒரு நிலையை எனக்கு கொடுத்துறாத பகவானேன்னு பிரம்மா பிரார்த்திக்கிறார். ஏன்னா பிரம்மாவோட பொசிஷன் மிகப்பெரிய ஒரு பொசிஷன். பகவானுக்கு அடுத்தது 2வது படைப்பை கொடுக்கிறார் அப்படின்னா அப்ப பிரம்மாவது எவ்வளோ பெரிய பொசிஷன். ஏன்னா பிரம்மாவோட ஆண்டு காலம் நீங்க பார்க்கலாம், பல மில்லியன் ஆண்டுகள். அப்போ அவ்வளவு ஆயுள கொடுத்து அவர் படைப்புக்குண்டான மூளையும் கொடுத்து பகவானே இயக்குகின்றார். அந்த வலிமை யார் தர்றார்? பகவானே தர்றார். அப்ப எனக்கு அந்த அகங்காரத்தை கூட தந்துராத, நான் உன்னை மறந்து நான் தான் படைக்கின்றேன் என்கின்ற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த பிரம்மா பிரார்த்திக்கிறார். ஆனாலும் பிரம்மதேவர் சில வேளைகளில் தவறு செய்கின்றார். ஏன்னா அவரும் முக்குணத்துக்கு உட்பட்டவர். அவர் வாக் அப்படிங்கின்ற தனது பெண்ணை, தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண் மேல மாயினால மோகம் கொண்டு அந்த பெண் பின்னாடி ஓடுறாருன்னு நாம படிக்கிறோம், பாகவத்திலே படிக்கிறோம். அப்ப தன்னோட உடலை அழிச்சுக்கிறார் பிரம்மா. நான் தவறு செஞ்சுட்டனே, ஏன்னா என் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பெண் எனது மகள் போன்றவள். அப்ப அவ பின்னாடி நான் எப்படி மாயினால உந்தப்பட்டு அவளோட அழகுல மயங்கி நான் அவ பின்னாடி ஓடுனேன், அது காம இச்சையினால. அப்ப பிரம்மாவே சில சமயம் மயங்கி விடுகின்றார், முக்குணங்கள்ல அவரும் ஆட்கொள்ளப்படுகின்றார். அப்போ இங்க வேண்டுதல் வைக்கிறாரு, தயவு செஞ்சு அந்த நிலைக்கு என்னை ஆளாக்காத, நானே படைப்பவன் என்கின்ற வீண் கர்வம் என்னை அண்டாதிருக்கும்படி பொருட்டு நாம் எப்பொழுதும் பகவானை சரணடைகிறார். அப்ப நாமும் அதே போலத்தான், நம்ம கிட்ட வீண் கர்வம் நிறைய இருக்கு. நான் தான் செஞ்சேன், நான் சமையல் செய்யலைன்னா இந்த வீட்டுல நீங்களா எப்படி சாப்பிடுவீங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில சமயம் நாம ஸ்ட்ரைக் பண்றது உண்டு பெண்கள். ஒரு ஆண் அப்படித்தான், நான் சம்பாதிச்சு போட்டு நீ தின்னுட்டு உட்காந்துருக்க வீட்டுல அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் நம்ம நிறைய கேட்போம். அப்போ ஒரு பையன் தோளுக்கு மேல வளர்ந்து நாம நல்லா படிக்க வச்சா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றத நீ கேளுன்னு அடக்கி ஆள ஆரம்பிச்சிருவான். சோ இந்த அடக்கி ஆளும் குணம் என்பது எந்த வயசுல பார்த்தாலும் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா பகவானை போல நான் அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஜட உலகத்துல இந்த துன்ப கடல்ல நாம குதிச்சிருக்கிறோம். சோ இங்க பலவித அபாயங்கள், இந்த கடலுக்குள்ள என்னென்ன அபாயங்கள் இருக்கும், சுறாமீன் இருக்கும், நீச்சல் என்னதான் நீச்சல் தெரிந்தவளாக இருந்தாலும் நடு கடல்ல குதிச்சானா அவனால கரைய அடையிறது ரொம்ப கஷ்டம். நீந்தி 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 சோர்ந்து போயிருவான், மயக்கம் வரும். ஏன்னா உணவு இருக்காது, நீர் இருக்காது. அது போல நாம இந்த ஜட உலகுல விழுந்துட்டோம். நம்மளுக்கு எத்தனையோ அபாயங்கள், பதம் பதம் எத் விபதாம் ந தேஷாம் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. இந்த ஜட உலகில் ஒவ்வொரு அடியும் அபாயம் மிகுந்தது. நீங்க எந்த செயல் செஞ்சு பாருங்க, அதுக்கு ஒரு பிரதிபலன் கிடைச்சிட்டு அது ரொம்ப அபாயமா நம்மளை கூட்டிட்டு போகும். செல்வம் சேர்க்க ஆரம்பித்தாலும் சரி, அதுல ரெய்டு இருக்கு. உங்களுக்கு செல்வம் சேர்க்கறதுக்காக நீங்க உடலாலும் மனதாலும் துன்பப்பட்டாகணும். ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாலும் உடலாலும் மனதாலும் துன்பப்பட்டாகணும். ஒரு கல்யாணம் பண்ணாலும் துன்பப்படணும். ஒரு படிப்பே நல்ல படிப்பு படிக்கணும்னாலும் துன்பப்படணும். சோ பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் உடலாலும் மனதாலும் நம்ம பல வகை துன்பங்களை அனுபவிக்கிறோம். இருந்தாலும் பகவான் மேல திரும்பறக்கு சில ஆத்மாக்கள் மட்டும்தான் கொடுத்து வச்சுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேரு பகவானை நோக்கி திரும்புறதே கிடையாது. எத்தனை அடிபட்டாலும் எனக்கு மீசையில மண்ணோட்டலன்னு போயிட்டே இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 24. நாபிஹ்ரதாத் இஹ சதோ அம்பசி பும்சோ யஸ்ய பும்சோ விஜ்ஞான சக்திரஹமாஹாசம் ஆனந்த சக்தே ரூபம் விசித்திரம் இதம் அஸ்ய விவ்ருண்வதோ மே மாரிரீஷிஷ்ட நிகமஸ்ய கிராம் விசர்க்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. பகவானின் சக்திகள் எண்ணற்றன. அவர் பிரளய வெள்ளத்தில் அரிதுயில் கொண்டிருந்த பொழுது அவர் உந்தி சுழி என்னும் குளத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் மொத்த பிரபஞ்சத்தின் சக்தியாக நான் பிறந்தேன். நான் இப்பொழுது அவரது வேறுபாடுடைய சக்திகளை பிரபஞ்ச தோற்றத்தின் வடிவாக வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆகையால் பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் வேத மந்திரங்களின் ஒளி அதிர்வுகளில் இருந்து நான் விடாதிருக்கும்படி வரமருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பொருளுரை. நாம் காணும் இந்த உலகில் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான லௌகீக செயல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது.
வேண்டியதிருக்கிறது. உலகப்பற்றின் கடும் தாக்குதலில் இருந்து ஒருவன் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் ஆன்மீக சக்தியிலிருந்து தடம் பொருள நேரிடலாம். உலகப் படைப்பில் பிரம்மதேவர் பல்வேறு வகையான உயிர்களை அவற்றின் பௌதீக நிலையை பொறுத்து பல்வேறு வகை உடல்களுடன் படைக்க வேண்டியதிருக்கிறது. பகவான் தன்னை காத்தருள வேண்டுமென்று பிரம்மதேவர் வேண்டுகிறார். ஏனெனில் அவர் படைப்பின் பொழுது பல்வேறு வகையான தீயன தரும் உயிர் பொருட்களுடனும் தொடர்பு கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஒரு சாதாரண அந்தணன் பிரம்ம தேஜஸ் எனப்படும் தனது அந்தண ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு இழிந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுடன் கொள்ளும் தொடர்பினால் தவறிவிட நேரிடலாம். பிரம்மதேவரோ அந்தணர் அனைவரிலும் சிறந்த உயர்ந்த அந்தணர். ஆதலினால் இதுபோன்று தவறி விழும் நிலை தனக்கு வந்துவிடுமோவென்ற அச்சத்தின் காரணமாக அந்நிலை ஏற்படாதவாறு பகவான் தன்னை காக்க வேண்டுமென்று வேண்டுகிறார். இதுதான் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடையும் ஒவ்வொருவருக்கும் உரிய எச்சரிக்கையாகும். பகவான் ஒருவனை போதிய அளவு பாதுகாக்கவில்லை என்றால் அவன் தனது ஆன்மீக நிலையிலிருந்து கீழே விழ நேரிடலாம். அதனால் பகவானின் பாதுகாப்பிற்காகவும் அவரது ஆசியின் மூலம் தனது கடமையினை ஒழுங்காகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பகவானை தொடர்ந்து ஒருவன் பிரார்த்திக்க வேண்டும். பகவான் சைத்தன்யரும் தனது லட்சிய பணியினை தம் பக்தர்களிடம் ஒப்படைத்துவிட்டு லௌகீக பற்றின் தாக்குதலிலிருந்து அவர்களை காப்பேன் என்று உறுதியும் அளித்திருக்கிறார். வேதங்கள் ஆன்மீக வாழ்வினை கத்தியின் கூர்முனையான முனை என்று கூறுகின்றன. ஒரு சிறு கவனக்குறைவு கூட ரத்தம் சிந்துகின்ற பேரழிவினை ஏற்படுத்தி விடலாம். ஆனால் ஒருவன் முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவாக இருந்து தனது கடமைகளை செய்வதற்காக எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பினை வேண்டுபவனாய் இருந்தானென்றால் உலகத்தின் மாசுக்களில் விழுந்து விடுவோம் என்னும் அச்சத்திற்கு அவன் ஆட்பட மாட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், அதாவது பௌதிக வாழ்வு என்பது ஆபத்தானது, ஆன்மீக வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வு என்பதும் அதுக்கு ஒரு வேர்டிங் சொல்லுவார், மிகவும் கடினமானது அப்படிம்பார். சோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நாம இப்பதான் பார்த்தோம், பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு அடியும் பௌதிக வாழ்வுல ரொம்ப ஆபத்தானதுதான். ஆனா இது ஆன்மீக வாழ்வும் கடினமானதுன்னு சொல்றாரே அப்படின்னா, ஆன்மீக வாழ்விலையும் நிறைய நம்மளுக்கு சோதனைகள் இருக்கின்றது. ஏன்னா நாம வைரம் எப்படி தீட்டப்படுகின்றதோ அப்போ அந்த கல்லானது அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அது தீட்டத்தான் அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதே போல ஒரு கற்சிலையை செதுக்கத்தான் அது ஒரு பலராலும் வணங்கப்படும் ஒரு தெய்வீக நிலையை அடையுது. அப்ப எங்கேயோ குப்பையில கடந்த ஒன்ன நாம கோயில் கருவறைக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் தேவைப்படுது. அந்த கல்லை எடுத்து சுத்தம் பண்ணி அதை உளியில கூர்மையான உளிகளால் வைத்து செதுக்கி 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 அதனுடைய பகவானோட ரூபம் கொண்டு பகவானே அதுல உள்ள இறங்குறாரு அப்படின்னா அந்த கல்லு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கணும். அப்ப புல்லாங்குழல் பகவான் கிருஷ்ணர் வச்சிருக்காரு. அப்ப அந்த புல்லாங்குழல் செதுக்கி 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 அது ஓட்ட போடுற வரைக்கும் அது ரொம்ப துன்பத்தை அனுபவிச்ச அந்த புல்லாங்குழல் பகவானோட கையில போன உடனே எவ்வளவோ ஆனந்தத்தை அனுபவிக்குதான். அப்போ அந்த புல்லாங்குழல் சொல்லுதான், ஆஹா கிருஷ்ணா, என்னை இப்படி பண்றியே, என்னை இப்படி செதுக்குறாங்களே, எனக்கு இப்படி என்னை இப்படி ஓட்ட போட்டு என்னை சித்திரவதை பண்றாங்களே. அப்போ பகவானுடைய அந்த திருவாயிலிருந்து வருகின்ற அந்த மூச்சு காற்று உள்ள ஊதுறப்போ அதை அனுபவித்த இன்பம் கோடான கோடி இன்பத்திற்கு சமம். அது போல நாமெல்லாம் துன்பப்படுறோம், பக்தர்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னா கடைசியில இன்பத்தை அனுபவிக்கிறதுக்குதான். ஏன்னா பல கோடி ஜென்மங்களா செய்கின்ற அந்த பாவங்கள் ஒரே ஜென்மத்துல பகவான் அழிச்சிருவாரு. ஏன்னா எல்லா ஜென்மத்துல இருக்கிற பல கோடி ஜென்மமா நீங்க செய்ய வேண்டிய அந்த கழிக்க வேண்டிய பாவ விளைவுகளை ஒரே ஜென்மத்துல அனுபவிக்கணும் அப்படின்னா நினைச்சு பாருங்க. அப்ப அது ரொம்ப ஷார்ட் டைம். ஆனா அனுபவிக்க வேண்டியது பல கோடி ஜென்ம பாவங்களை. ஏன்னா நாம இப்ப அனுபவிக்கிறது சாம்பிள் மாதிரி, ஒரு மூட்டை அரிசியில ஒரு சாம்பிள் கொடுக்குற மாதிரி கொஞ்சமா எடுத்து போட்டிருக்காரு. இன்னும் அனுபவிக்க வேண்டியது மலைமலையா இருக்கு. ஆனா இப்ப பக்தி செய்கின்ற காரணத்தினால பகவான் நம்மளுக்கு அதை சுருக்கி கொடுத்திருக்காரு. நிறைய பக்தர்கள் துன்பமே அனுபவிச்சாலும் இது பகவானுடைய கருணை அப்படின்னு எடுத்துக்கிட்டு
நல்லா இன்னும் அதிகமான பக்தி செலுத்துறாங்க. சிலரெல்லாம் பக்தியில ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஐயோ எனக்கு இத்தனை துன்பம் வருது, இந்த கடவுள் சரியில்லை, வேற கடவுள்கிட்ட போறேன் அப்படின்னு மாத்திடுவாங்க. கடவுளையுமே மாத்திடுவாங்க. கடவுள் அப்படின்னா ஒரே ஒருவர் தான், அவர் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே. அதனாலதான் இங்க பிரம்மதேவர் வந்து மிக உயர்ந்த அந்தணர். ஏன்னா ஒரு அந்தணராக இருப்பவர் தான் தூய வைஷ்ணவராக இருக்க முடியும். தூய வைஷ்ணவர் மட்டுமே பகவானுக்கு பிரியமானவர். அந்த நிலையில பிரம்மதேவர் இங்க படைப்பு தொழில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த படைப்பு தொழில் என்பது முக்குணங்களில் இப்ப வந்து சத்துவகுணத்துல ஒரு பிராமணனை உருவாக்கணும், ரஜகுணத்துல ஒரு சத்திரியனை உருவாக்கணும், தமோ குணத்துல ஒரு நீசனை உருவாக்கணும். ஆனா இது எப்படி செய்ய முடியும்? அவர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். சோ அப்படி மாறும்போது அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டு இந்த தொழிலை செய்யும் போது எங்க பகவானை மறந்துடுவனோ? ஏன்னா ஒருவரோட சங்கம் அப்படிங்கிறது எப்படி அவர் படைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறும்போது எப்படி நான் பகவானை மறந்துடுவனோ அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் பிரார்த்தனை வைக்கிறார். நான் அப்படி மாறிடக்கூடாது, தயவு செஞ்சு எனக்கு இந்த உலக பற்றிலிருந்து என்னை தற்காத்து கொள்ள வேண்டும். உங்களோட சக்தியினால தான் அது முடியும். நம்மளே காப்பாற்றவே முடியாது. நான் என்னை காத்துக் கொள்கின்றேன். இதை பாருங்க, எனக்கு நல்ல அரசியல்வாதி தெரியும், நான் என்னை காத்துக் கொள்கின்றேன், என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, அதனால எனக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கர்வம் கொண்டு இருப்பவன் ஒரு நாளைக்கு நாம அழியறத நாம பாக்குறோம், கண்கூடா பாக்குறோம். எத்தனையோ உலக தலைவர்கள் ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க எல்லாமே அழியும் போது எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ பணம் உதவாது, நம்மளோட அரசியல் செல்வாக்கு உதவாது, நம்மளுடைய புகழ் உதவாது, நம்மளுடைய இளமை தோற்றம் உதவாது. இப்ப நாம எப்படி வேணா அழிய நேரிடலாம். இந்த உடல் வந்து எப்படி வேணா அழிய நேரிடலாம். திடீர்னு ஒரு பூகம்பம் வந்தா மண்ணுக்குள்ள போகும்போது நம்மளுடைய பணமோ இல்ல செல்வாக்கோ புகழோ நம்மை காப்பாற்றாது. கடைசியில அந்தே நாராயண ஸ்மிருதி அதுதான் காப்பாத்தும். சோ ஒரு சிறு கவனக்குறைவு கூட ரத்தம் சிந்துகின்ற பேரழிவிலை ஏற்படுத்தி விடலாம். அப்ப ஒரு வைஷ்ணவனாக ஒரு பக்தனாக இருக்கிறது கூட கத்தி முனை மாதிரி. ஏன்னா ஒரு வைஷ்ணவன் முக்குணங்கள்ல தான் இருக்கான். ஏன்னா இந்த பூமியில ஜட உலகத்துல இருக்கும்போது முக்குணங்களோட தாக்குதலுக்கு உட்பட்டு தான் இருக்கிறான். அதனால நான் ரொம்ப பக்தி பண்றேன்னு எப்ப அவனுக்கு ஆணவம் வருதோ அப்ப அவனுக்கு பெரிய சறுக்கல் வரும். ஏன்னா பகவான் உடனே திருத்தி ஆட்கொள்வார். அதனால எந்த சமயத்திலையும் பகவானை மறந்து நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா ப்ரீச் பண்றேன், நான் நல்லா பக்தி பண்றேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. தன்னை தாழ்மையாக கருத வேண்டும். அமானித்துவம். திருநாத் அபிசுனிசேன தரோரபி ஜகிஷ்ணா அமானீன அமானதேன கீர்த்தனீய சதாஹரி. எப்பவும் தாழ்வாக இருப்பதுதான் ஒரு பக்தனுடைய அடையாளம். ஏன்னா எப்ப வேணா ஆபத்து வரும். அகங்காரம் வந்தது அப்படின்னா அத பக்தன் கிட்ட அகங்காரம் வந்ததுன்னா பகவான் பொறுக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு நோய் வருது அப்படின்னா உடனே அதை செதுக்கிடுவார். நம்ம கிட்ட ஒரு வைரஸ் தொத்துது அப்படின்னா, ஐயோ என் பக்தன் இவன் என்கிட்ட வந்துட்டு இருக்கிறான், இவனை போய் மறுபடியும் இந்த தவறான குணம் ஆட்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் உடனே அதை வந்து வெட்டி எரிஞ்சிருவார். அப்ப வெட்டும் போது என்ன ஆகும்? வலிக்கும். அதனால நாம அந்த தீய குணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா பகவானுக்கு அந்த கஷ்டத்தை நாம கொடுக்க கூடாது. எப்பவுமே அமானித்துவத்தோட இருந்துக்கணும். ஒரு பக்தனால மட்டும்தான் அது முடியும். ஒரு பௌதிகவாதி தான் அடக்கத்தை காமிக்கவே மாட்டான். எப்பவுமே அகங்காரத்தோட, பொய் அகங்காரத்தோட, தான் தலைவன், நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் பக்தர்களுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கவே இருக்காது. நான் கீழானவன். ஸ்ரீல பிரபுபாதர் அவர் என்ன சொல்றாரு? நான் பகவானின் அடிமை அப்படின்னு சொல்றார். ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் நான் சேவகன், பகவானின் சேவகனுக்கு சேவகன். யாராவது நான் பகவானுடைய பக்தன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறத, தூய பக்தர்கள் சொல்லியிருக்கிறத, சத்கோஸ்வாமிகள் சொல்லியிருக்கிறத நாம பார்த்திருக்கிறோமா? எல்லாருமே நான் சேவகன், தாழ்ந்த சேவகன் அப்படிங்கிற நிலையைத்தான் உறுதிப்படுத்துறாங்க. அப்ப நாமெல்லாம் எப்படி, அவங்களே அப்படி சொல்லும் போது நாம எப்படி ஒரு பக்தனா இருக்க முடியும்? இன்னும் பக்தி நிலைக்கே நான் வரலைங்கிறத நாம தாழ்மையா ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய டிஸ்கஷன் ஏதாவது இருந்தா நாம பார்க்கலாம்.